வண்டின முரலும் சோலை மயிலினமாலும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் எண்ணாம் மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கினாய் கிடுமி நீரே. திருமாலை அறியாதவர் திருமாலை அறிய மாட்டாராம். திருமாலை என்னும் இந்த திவ்ய பிரபந்தத்தை யாரொருத்தர் அறியவில்லையோ அவர்களுக்கு திருமாலை தெரியாதாம். இந்த காவேரியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய, காவேரியின் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய திருவரங்க திருப்பதியின் செழுமை எத்தகைய தெரியுமா? அதாவது காவிரியின் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாம். எப்பொழுதுமே காவிரியில் தண்ணீர் வற்றாமல் அது ஜீவ நதியாயிற்றே, அதுவும் பெருமானுடைய திருவடியை பற்றி இருக்கிறது அல்லவா, அதனால் எப்பொழுதும் அதில் தண்ணீர் நிறைந்திருக்குமாம். அந்த தண்ணீரின் அளவு எவ்வளவு சுவாமி? தற்காலத்தில் நாம் 10 அடி 15 அடி டிஎம்சி தண்ணீர் என்கிறோம் அல்லவா, அந்த காலத்தில் என்ன அளவுன்னர் பராசரபட்டர் வர்ணிப்பார். காவிரியின் நடுவில் விளைந்திருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் கழுத்தளவு அந்த காவிரியின் தண்ணீர் பிரவகிக்குமாம். என்ன செழுமை, எத்தகையதொரு பசுமை இருந்திருக்கும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வண்டினமுரலும் சோலை, இத்தகைய தண்ணீர் பூரணமாக நிறைந்திருந்து எங்கும் தீர்த்த வெள்ளம் இருந்தது என்றால் பச்சை பசேல் என்று பச்சை மாமலை போல் மேனி, அப்பெருமானுடைய திருமேனிக்கு பொட்டி போடக்கூடிய அளவில் ஆச்சரியகரமான பயிர் பச்சைகள் நிறைந்திருக்குமாம். அதில் நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கும். அந்த புஷ்பங்களில் தேனுண்டு மயங்கிய வண்டுகள் ஆனந்தமாக ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். ஏதோ அவைகளுக்கு தெரிந்த மொழியில் இங்கே ரங்கநாதனை ஸ்தோத்திரம் செய்கின்றனவாம். வண்டினமுரலும் சோலை, மதுவுண்டு மயங்கின வண்டுகள் தங்களுடைய ரீங்காரத்தினாலே பெருமானுக்கு தங்களுக்கு தெரிந்த வேதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் சொல்லுகின்றன போலும். அவ்வளவு மதுதாரைகள். கரைகள், இரு கரைகளிலும் இருக்கக்கூடிய மரங்களின் புஷ்பங்கள் மது பெருகி பெருகி அந்த பொன்னியாற்றின் தண்ணீருக்கு ஒரு தனிச்சுவையை அளிக்குமாம். இது கற்பனை இல்லை, ஒரு கால விசேஷத்தில் பெரியோர்கள் பிரத்யட்சமாக சேவித்திருந்த நிஜம். ஏதோ கற்பனையால் ஆழ்வார்கள் பாடிவிட்டதாக நாம் ஒருபொழுதும் நினைத்திருக்க கூடாது. அந்த செழுமை, அந்த தண்ணீருடைய மேன்மை, அப்படி ஒரு பிரவாகத்தினுடைய பிரபாவம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. வண்டினமுரலும் சோலை மயிலினமாலும் சோலை, குஹு குஹு என்ற பலவிதமான பறவைகள் அங்கே கூவுகின்றன. மயிலினம், மயிலினம் என்றால் மயில்கள். ரங்கநாதனுடைய திருமேனியோ அஞ்சனவண்ணல். ஆழ்வார்கள் பேசும் பொழுது கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயல் எல் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணிகரங்கள். பாராதி கேசம் கேசாரி பாதம் என்று திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும், திருமுடியிலிருந்து திருவடி வரையிலும் மாற்றி 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 வர்ணிக்கின்றார்கள் அல்லவா. அப்படி வர்ணிக்கும் பொழுது அவனுடைய திருமேனி காந்தி எத்தகையது என்றால் நீருண்ட மேகத்தை போன்றதாம். கொண்டல் வண்ணல், அழகிய தமிழ். கொண்டல் என்பதற்கு என்ன பொருள்? கொண்டல் என்றால் மேகம் என்பது பொருள். கொண்டல் வண்ணன் மேகசியாமளன், மேகசியாமளன், நல்ல மழை பொழிவதற்கு தயாராய் இருக்கக்கூடிய மேகம் எப்படி கருத்து இருக்குமோ அதுபோன்று திருமேனி கருத்திருப்பவன். ஏனென்றால் நம்மீது கருணை மழை பொழிபவன் அவன்தானே சுவாமி. ஆகையால் இந்த ரங்கநாதனுடைய திருமேனியை சேவித்ததினாலே மயில்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு ஆனந்தம். கம்பராமாயணத்தில் ராமனும் இலக்குவணனும் அங்கே கிஷ்கிந்தைக்கு செல்லும் பொழுது பம்பா நதிக்கரையில் இவர்களுடைய திருமேனியை பார்த்த மயில் முதல் பறவையெல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி என்று மயில் முதலான பறவைகள் எல்லாம் சிறகுகளை விரித்து ஆடின என்று வர்ணிக்கிறார். ஆழ்வாருடைய பாசுரத்தின் போக்கை அங்கே நாம் கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். இப்படி மயில்கள் ஏன் சந்தோஷப்படுகின்றன? மயில்களுக்கு எதிராலே ஒரு ஆனந்தம் உண்டாகிறது என்றால் அந்த மழை மேகத்தை பார்த்தால் மயில்களுக்கு சந்தோஷமாம். மழை மேகத்தை பார்த்தால் மயில்கள் ஆனந்தப்படுமாம்.
அத்தகைய மழை மேகத்தை போன்று கொண்டல் வண்ணனான ரங்கநாதனை பார்த்து இங்கே காவிரி கரைகளில் உள்ள சோலைகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய மயில்கள் ஆனந்தப்படுகின்றன. ஷட்ஜ சம்பாதினி கேகாக த்விதாபின்னா சிகண்டிபிகி என்பான் காளிதாச மகாகவி. மயில் அகவுதலினுடைய துவனி, மயில் அகவுதல் அது ஷட்ஜமஸ்வரத்தில் அமைந்திருக்குமாம். மயிலினமாலும் சோலை குயிலினம் கூவும் சோலை, குயில்கள் பஞ்சமஸ்வரத்தில் கூவுமாம். குஹு 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 என்று நல்ல வசந்த ருத்துவில் அந்த குயில்களுடைய சப்தம். ஏனென்றால் காவிரியின் இரு கரைகளிலும் நிறைய மாந்தோப்புக்கள் உண்டு. ஹம்ச சந்தேஷத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவள்ளரை, சமயபுரம், திருவானைக்கால், திருப்பஞ்சீலி முதலான அந்த பிராந்தியங்களை வர்ணிக்கும் பொழுது மாமரங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த மாந்தோட்டங்களிலிருந்து புகுந்து வரக்கூடியதான காற்று மாம்பூக்களின் வாசனைகளை சுமந்து வருகிறது என்று வர்ணிக்கிறார். மாம்பூக்களினுடைய வாசனையை அது சுமந்து வருகின்றது என்று வர்ணிக்கின்றார். இன்றும் திருவரங்கத்தில் சென்றோமையனால் மாம்பழம் மிக விசேஷமானது. ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், திருவரங்கத்தில் ஒரு சாலைக்கு மாம்பழச்சாலை என்பதாகவே பெயர். ஏனென்றால் அங்கே வருடத்தில் 365 நாட்களும் மாம்பழங்கள் கிடைக்குமாம். காரணம் என்ன தெரியுமா? காவிரியின் கரையில் மாமரங்களின் செழிப்பு. அந்த மாந்துளிர்களை உண்பதினால் உண்டாகும் ஒரு சந்தோஷத்தினால் குயில்கள் எப்பொழுதும் கூவிக்கொண்டே இருக்கும். நல்ல குரல் வளம் சிறக்க வேண்டும் என்றால் மாந்துளிரை சாப்பிட வேண்டுமாம். அதனால் தான் குயில்களுக்கு பஞ்சமஸ்வரம், மயில்களுக்கு ஷட்ஜமஸ்வரம். வண்டினமுரலும் சோலை மயிலினமாலும் சோலை, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த சோலையினுடைய அழகுகள் வர்ணிக்கப்படுகின்றன. குயில்கள், மயில்கள் மற்றுமுள்ளதான பறவை இனங்கள் ஒவ்வொன்றும் ஆனந்தத்தில் அவைகள் உற்சாக துவனி. அடுத்தது என்ன? அண்டரு கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம். அண்டருகோன், இவன்தானே அண்டருகோன், தேவாதிராஜன், தேவதேவன், சர்வேஸ்வரன், ஜெகத்பதி என்று அண்டருகோன். பிரம்மதேவன் முதலானவர்கள் எல்லோரும் இவனைத்தானே சேவிக்கின்றார்கள். பிரம்மா உட்பட ஸ்தம்ப பரியந்தம் எல்லோரும் இவனுடைய சிருஷ்டிக்குத்தானே அடங்கினவர்கள். இவனுடைய வயிற்றின் உள்ளே தானே அண்ட சராச்சரங்களும் அமைந்திருக்கின்றன. அத்தகையதொரு திவ்யமான திருவரங்க திருப்பதியை சுற்றி ஓடக்கூடிய விரஜா நதியை போன்ற காவிரி நதி காவிரியின் வடகரைக்கு வந்து சேருகிறார். வண்டுகள், மயில்கள், குயில்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இப்பொழுது இவை அனைத்தும் பகவத் ராமானுஜரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. என்ன, மயில்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனவா? குயில்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனவா? வண்டுகளா என்றால் இந்த இடத்தில் தான் நம் பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தின் சுவாரஸ்யத்தை அனுபவிக்க வேண்டும். வண்டுகள் என்றால் அருகால சிறுவண்டு என்று ஆச்சாரியர்கள் தான் வண்டுகளாக சொல்லப்படுகிறார்கள். பட்சிகள் என்றால் அந்த பட்சிகள் என்ற சப்தத்திற்கு கர்மயோகம், ஞானயோகம் என்னும் 2 சிறகுகளை உடைய ஆச்சாரியர்கள் தான் பட்சிகளாக வர்ணிக்கப்படுகிறார்கள். சுவாமி ராமானுஜரை வரவேற்பதற்காக பெருத்த ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் இங்கே காவிரிக்கரையில் காத்துக் கொண்டிருக்கிறதே. இவர்கள் எல்லோரும் வந்தார்கள். வந்தவுடன் சுவாமி அவரை வரவேற்பதற்கு பொன்னியாறு கலகல கலகல என்று சிரித்துக் கொண்டு அலைகளான கைகளினாலே அவரை வரவேற்றுக் கொண்டு, உண்மையிலேயே அவள் பொன்னியாக பிரகாசிக்கின்றாள். ஆம், ஹைமவதி என்னும் நதியானது காவேரியில் கலப்பதினாலே அந்த காவேரி தாயாருக்கு பொன்னி என்னும் பெயர் உண்டானதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஹைமவதி, சம்ஸ்கிருதத்தில் ஹைமவதி, ஹைமம் என்றால் தங்கம் என்பதாக பொருள். அந்த தங்க நிறம் உடையதான தண்ணீர் உடைய ஹைமவதி நதி காவேரியில் வந்து கலப்பதினாலே காவேரியின் தண்ணீரும் பொன்னிறமாக விளங்குகிறது. அவள் பொன்னி. இப்பொழுது இந்த பொன்னிக்கு கிடைத்த பெரும் செல்வமாக, பொன்னியின் செல்வமாக சுவாமி ராமானுஜர் வருகிறார் என்றவுடன் அவள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள். விஷுத்தபக்ஷத் விஜராஜ மண்டலி,
மத்தியஸ்திதோயம் பரமோதஹம்சஹ. ராமானுஜர் காவிரியில் இறங்கி தன் அனுஷ்டானங்களை செய்கிறார். என்ன தவம் செய்தாளோ காவிரி தாயார். யமுனை நதியை போன்ற கங்கை நதியை போன்று இப்பொழுது காவிரி நதிக்கும் பெரும் பெருமை உண்டாகிவிட்டது. அந்த ராமானுஜன் திருவடிப்பட்டதினாலே யமுனைக்கு பெருமை. ராமனுடைய தம்பி, பலராமனுடைய தம்பி ராமானுஜன் கண்ணன். இப்பொழுது இந்த ராமானுஜனுடைய திருவடி பட்டதினாலே, அவருடைய திருமேனி பட்டதினாலே இந்த காவிரிக்கு பெருமை. காவிரியில் நிறைய பறவை கூட்டங்கள் உண்டு என்று சொன்னோம் அல்லவா? விஷுத்த பக்ஷ த்விஜராஜ மண்டலி. பறவைகளுக்கு சம்ஸ்கிருதத்தில் த்விஜம் என்பதாக ஒரு பெயர் உண்டு. அதுபோன்று அந்தணர்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் த்விஜம் என்பதாக ஒரு பெயர் உண்டு. பறவைகளுக்கு 2 சிறகுகள் உண்டு, அந்தணர்களுக்கு 2 நற்கருமங்கள் உண்டு. அந்த கருமங்கள் தான் அவர்களுக்கு சிறகுகள். எப்படி பறவைகளினாலே சூழப்பட்ட ஹம்சப்பறவை விளங்குமோ, பறவைகளில் அழகானதும் இனிமையானதும் அன்னப்பறவைதானே. பறவைகளுக்கு நடுவில் ஒரு அன்னப்பறவை இருந்தது என்றால் எவ்வளவு அழகாக இருக்குமோ. காவிரியின் மணல் திட்டுக்களில் ஆங்காங்கு பறவைகள், நடுவில் அன்னப்பறவைகள் அமர்ந்திருப்பதை போன்று தற்பொழுது த்விஜஹா, பறவைகளைப் போன்று இல்லை, அந்தணர்களினாலே சூழப்பட்ட பரமஹம்சரான சுவாமி ராமானுஜர். பரமஹம்சர் என்றால் சந்நியாசி என்பதாக பொருள். இந்த சம்ஸ்கிருதத்தினுடையதான அழகை நாம் இங்கே ரசிக்க வேண்டும். ஒரு பதத்தில் 2 பொருட்கள் காண்பிக்கப்படுகின்றன. விஷுத்த பக்ஷ த்விஜராஜ மண்டலி மத்தியஸ்திதோயம் பரமோதஹம்சஹ ஸ்ருதி பிரியாலாபகலாபசாலி. பறவைகள் வெகு அழகாக சப்திக்கின்றன. ஹம்சத்வனி, அன்னப்பறவையினுடைய சப்தம் நம் காதுகளுக்கு இனிமையாக இருக்கும் அல்லவா? சப்ரேம ஹேமாம்புஜினீம் சிஷேவே. அழகியதான பறவைகளுடைய சப்தம் காதுக்கு இனிமையாக இருப்பதை போன்று தற்பொழுது அந்தணர்கள் ராமானுஜரை வரவேற்பதற்காக உயர்ந்த வேதங்களை சொல்லுகிறார்கள், வேத மந்திரங்களை சொல்லுகிறார்கள். ஸ்ருதி என்றால் வேதங்களுக்கு பெயர். மிகவும் இனிமையான அந்த வேதகோஷம் காவிரியின் கரைகள் எங்கும் எதிரொலிக்கின்றது. பிரணவாகார விமானத்திற்கு இப்பொழுது தான் புதுப்பொலிவு உண்டாகின்றது. ஆம், யதிராஜர் இனி திருவரங்கத்திற்குள்ளே நுழைந்து ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்கப் போகின்றார்.